ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. என்ன இது முருங்கீரை காஞ்சா போல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, முருங்கீரை கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து காய போட்டு அப்படியே நல்லா வெயிலில் வச்சு முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுக்கிறது. இப்போ வந்து பச்சையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ ஃபேன் காற்றுல கொஞ்சம் காய போட்டு எடுத்துருக்கேன். வெயில் இருந்தால் நீங்கள் வெயிலில் கூட வச்சு எடுக்கலாங்க. ஏன்னா பச்சையாக இருக்கிறத விட காய வச்சு எடுத்து செய்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சட்டி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எதுவுமே எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம். வெறும்னே இந்த கீரையை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். முருங்கீரையில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முருங்கீரையை வந்து உருவி நல்லா அலசிட்டு நம்ம காய வச்சுக்கலாங்க. டக்குன்னு செய்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகாது. அதனால் முதல்ல இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 100 நோயாவது கண்டிப்பாக தீக்கும். நம்மளுக்கு வந்து நல்ல பேர் தெரிஞ்ச நோய் மட்டும்தான் நோய் இல்லை, உள்ளே வர பித்தம் கித்தம் எல்லாமே, முடி வளர்ச்சி கூட எல்லாத்துக்குமே இது யூஸாக இருக்கும். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதையும் கொஞ்சம் போல் நான் காய வச்சு தான் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக போகிறப்ப ரொம்ப நேரம் ஆகும் வதக்க. அதுக்கு தான் வந்து கொஞ்சம் போல் முன்னாடியே காய வச்சு வச்சுக்கிறது. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. எடுத்து ஆற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், முறுமுறுன்னு இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் போல் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இப்போ இருக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் போட போகிற பொருளில் வந்து 2-3 இது வந்து என்னோடய ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா செய்யலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. மிளகாய், இதை வந்து காரத்துக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் மிளகாவை இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே பெருங்காய கட்டி, ஒரு 3 பல்லு பூண்டு, அதை போட்டு வறுத்துக்கலாம். இதையும் எடுத்துடலாம். இப்போ ஒரு கையளவு பாசிப்பருப்பு, ஒரு கையளவு உளுந்து, கருப்பு உளுந்து. எதுவுமே தோல் எடுக்க வேணாம், எல்லாம் தோலோடு தான் சேர்க்குறேன். ஒரு கையளவு வறுத்த கடலை, இதுவும் தோலோட. கருப்பு எள்ளு, இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா பொரியும். நல்லா பொரிய விட்டு எடுக்கலாம். இதெல்லாம் வந்து இதில் கடலை போடணுன்றதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப சத்துன்றதுனால இதை நான் போடுறேன். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை மாற்றிடலாம். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் பொடி பண்ணணுங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் நல்லா பொரிச்சிக்கலாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாங்க. முடி அதிகமாக கொட்டுது அப்படின்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதையும் மாற்றிடலாம். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி தாங்க. பசங்களுக்கெலாம் வந்து தாராளமாக செஞ்சு தரலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இது போல் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு, இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நல்லா தோசை ஊற்றிட்டு மேலே தாராளமாக இந்த பொடியை போடுங்க. போட்டுட்டு இதை எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே. இதுவே ரைஸில் போடுறப்போ நெய் ஊற்றி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஐயோ, இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே நீங்கள் இருக்கும். எண்ணெயை நல்லா மேலே அப்படியே ஊற்றிக்கங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.